கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 31வது வசனம். மத்தேயு 20:31, மேத்யூ 20:31. அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு பக்கத்தில் மக்களுடைய அழுத்தம், இன்னொரு பக்கத்தில் இந்த குருடர்களுடைய டெஸ்பரேஷன், எப்படியாவது கர்த்தர்கிட்ட போயிடணும்னு. அடுத்த பக்கத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? இயேசு கிறிஸ்துவுடைய மனதுருக்கத்தை பார்க்குறோம். இங்கே என்ன, இந்த கூட வந்தவங்க என்ன, அவர்கள் பேசாதிருக்கும்படி அவர்களை அதட்டினார்கள். அவங்கள இது பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு என்னென்னா, அவங்களுக்கு எல்லாம் ஒழுங்காக நடக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன, இரக்கம் காட்டணும்னு நினைக்கிறாரு. இந்த மக்கள் கூடி வந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அமைதியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பார்க்குறாரு? அங்கே விசுவாசம் வேண்டும்னு பார்க்குறாரு. மார்க் 10வது அதிகாரம் 48வது வசனத்தில் பார்க்கும்போது பார்த்திமேயுவை அவங்க அதட்டக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். லூக்கா 18:39 அதே மாதிரி அவங்க அவங்கள அமைதியாக இருக்க சொல்லக்கூடியதான். மத்தேயு 19:13 பார்க்குறோம். இந்த சீஷர்கள் சிறு பிள்ளைகளை கொண்டு வரும்போது அவங்கள அதட்டக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க? நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அவங்களுடைய சத்தம் கேட்கக்கூடாது, அவங்களுடைய காரியங்கள் வரக்கூடாது. ஏன்னா அவங்க சமுதாயத்திலேருந்து எதிர்த்து வைக்கப்பட்டவங்க, அவங்க குருடர்கள் என்று சொல்லக்கூடியதாக. எனக்கு 34வது சங்கீதம் 6வது வசனம் தான் எனக்கு ஞாபகம் வரும். என்ன, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லக்கூடியதாக. ஆனால் இவங்க சொல்ல அவங்களுடைய சத்தம் இன்னும் அதிகமாக போடுறாங்க. நீ அமைதியாருன்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணலை? அவங்க நீ அமைதியாரு அப்படிங்கும்போது அவங்க அதுக்கு வெட்கப்படலை, அவங்க அமைதியாகலை. ஆனால் அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டுறக்கூடாது, எப்படியாவது நான் இயேசு கிறிஸ்துக்கிட்ட போயிடணும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 18வது அதிகாரத்தில் முதல் 7 வசனங்களில் ஒரு விதவை எப்படி தொடர்ந்து போய் ஒரு பொல்லாத மனுஷன்ட நியாயம் கேட்டான்னு சொல்லும்போது அந்த மனுஷனை சும்மா இருக்க விடலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ நிறைய நேரங்களில் நமக்கு வர வேண்டிய விடுதலை எப்போ தெரியுமா வரும்? நம்ம அமைதியாக இல்லாமல் நம்ம கேட்குறத திரும்ப கேட்கக்கூடியதாக. மறுபடியும் அவங்க என்ன சொல்லி கூப்பிட்றாங்க? ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, அவருடைய அதிகாரம், அவருடைய அடையாளம், அவருடைய இரக்கம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். இந்த 3 காரியத்தை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா கர்த்தர் யார் என்று சொல்லக்கூடியதா. என்ன அவங்க என்ன கேட்குறாங்க? அவங்க பணம் கேட்கல, இல்லை அவங்க மேலே இது கேட்கல. என்ன கேட்குறாங்க? எங்கள் மேலே இரக்கமாயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். தாவீது ஜெபிக்கும்போது சங்கீதம் 51வது சங்கீதத்தில் 1வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும் என்று கூப்பிடக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்மக்கிட்ட விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தர்கிட்ட போக தான் செய்வோம். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி. உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுவதற்கு ஒரு தடையாக உங்களை அமைதியாக இருக்க சொல்லும்போது நீங்கள் சும்மா இருக்காதீங்க. ஏன்னா இங்கே இந்த கூடி வந்த ஜனங்கள், திரளான ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அவங்கள அமைதியாக இருக்க சொன்னாங்க. ஆனால் அவர்களோ இன்னும் சத்தம் போடக்கூடியதாக. நீங்கள் என்ன தெரிய கற்றுக்கொள்ளணும்னா, உங்களை பலவீனப்படுத்துகிற, உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற, இல்லை உங்களை சோர்ந்து போக வைக்கக்கூடிய சத்தங்களை நீங்கள் விட்டு உங்களுடைய ஆவிக்குரிய ஒரு பசி தாகத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க? இன்னும் வர்த்திக்க பண்ணுங்க. எனக்கு அருமையானவர்களே, சில நேரங்களில் நம்ம பண்ணக்கூடிய ஜெபம் பதில் கிடைக்கலைனாலும் நம்ம விடக்கூடாது. ஏன்னா நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம். ஏன்னா சூழ்நிலை மாறாத போது, காரியங்கள் மாறாத போது நம்ம சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கக்கூடியதாய். ஏன்னா அந்த குருடர்கள் நிறுத்தவே இல்லையே. இயேசு கிறிஸ்து நின்று அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குற வரைக்கும். ஏன்னா அவங்க வேற வழியே இல்லாமல் அவங்க ரொம்ப ஆள் மனதிலிருந்து கூப்பிட்டு, எப்படியாவது நாங்கள் இயேசு கிறிஸ்து எங்களுடைய சத்தத்தை கேட்டுவிடணும், அவர்கிட்ட நாங்கள் போயிட்டா நாங்கள் இரக்கம் பெற்றுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய உந்துதல் இருக்குது பாருங்கள்.
அவங்கள கிறிஸ்துக்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது. அதனால தான் நம்ம என்ன ஒரு கன்வீனியண்ட்டான ப்ரேயர் பண்ணுறவங்கள நம்ம என்ன பண்ணணும், நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் நம்மளை புரிஞ்சு கொள்வாங்கன்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிலர் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம அதற்காக என்ன பண்ணக்கூடாது, நம்மளை பலவீனப்படுத்துகிற, நம்மளை சோர்ந்து போக வைக்கிற இந்த சத்தங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் பசி தாகத்தோடு ஆண்டவரே எனக்கு நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா கர்த்தரை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் நம்ம இன்னும் உந்தி தள்ளுவோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த உலகத்தில் அநேக சத்தங்கள் கேட்குது ஆண்டவரே. எங்களுடைய மாம்ச பிரகார சத்தமும் கேட்கிறது. எங்களை பலவீனப்படுத்த, எங்களை குற்றப்படுத்த, எங்களை சோர்ந்து போக பண்ணுகிற சத்தங்களை விட்டுவிட்டு நாங்கள் ஆவிக்குரிய முறையில் இன்னும் பசிதாகத்தோடு உம்மிடத்தில் வந்து சேர எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.